சென்னை பழவந்தாங்கல் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் கார் ஓட்டுநரை பங்க் ஊழியர் தாக்கியதாக தற்போது புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேஸ் நிரப்பியதற்கு பணம் கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் கார் ஓட்டுநரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த சக கார் ஓட்டுநர்கள் பங்கில் காரை நிறுத்திவிட்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். காயமடைந்த கார் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெட்ரோல் பங்க் ஊழியருக்கும் கார் ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கார் ஓட்டுநரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சக கார் ஓட்டுநர்கள் பெட்ரோல் பங்க் முன்பாக திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பழவந்தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் இந்த தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த கார் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பங்க் ஊழியரிடம் பரங்கிமலை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். கள நிலவரம் என்ன, உங்க விரிவான தகவல்? நிச்சயமாக வணக்கம் ராதிகா. பழவந்தாங்கல் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் அமைந்திருக்கும் தனியார் பெட்ரோல் பங்கான ஹெச்பி பெட்ரோல் பங்க் பகுதியில் காலை 8 மணி முதல் கார்களுக்கு கேஸ் நிரப்பும் பணியானது நடைபெற்று வரும் நிலையில் அப்போது காருக்கு கேஸ் நிரப்புவதற்காக கார் ஓட்டுநர் சந்தோஷ்குமார் என்பவர் வந்துள்ளார். காருக்கு 580 ரூபாய்க்கு மேல் நிரப்பப்படும் கேஸுக்கு பணம் 500 ரூபாய் கொடுத்துவிட்டு மீதம் 80 ரூபாயை ஜிபே மூலம் கொடுக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அப்போது பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் கேஸ் நிரப்பும் ஊழியரான சங்கர் கார் டிரைவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். கேஸ் நிரப்பும் பைப்பால் சந்தோஷ்குமாரை தாக்கியுள்ளார். இதனால் தலையில் காயம் ஏற்பட்ட ரத்தம் அடைந்த சந்தோஷ் இதனை கண்ட அருகில் கார் மற்ற ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பெட்ரோல் பங்கில் தகராறில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து டிரைவர்களும் கார்களை பெட்ரோல் பங்க் முழுவதும் நிறுத்திவிட்டு சாலையில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் டிரைவர்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் தலையில் அடிப்பட்ட கார் டிரைவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர். டிரைவரை தாக்கிய பெட்ரோல் பங்கின் ஊழியரை போலீசார் விசாரணைக்காக பரங்கிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.